அந்த ரூமில் தங்கி இருந்து அந்த ரூமை விட்டு வெளில அனுப்பி விட்டாங்க. சொந்தக்காரங்க தான். ஃபைனான்ஸ் பணம் புழங்குற இடம்ல அந்த இடத்துல யாரா புதுசாக ஒருத்தனை கூட்டியாந்து வச்சிருக்காங்க, டே யாரா நீ, அவங்க ஓனர் கேட்பாங்கல்ல. எல்லாம் சுற்றி வளைச்சு சொந்தம் தான், ஆனாலும் அந்த பணம் அப்படின்னு வரும்போது அந்த பணத்துக்கு தானே அவங்க இதுவாக இருப்பாங்க. டக்குன்னு ஒரே நைட்டில் வந்து வெளில போடான்ட்டாங்க. அவன் ரூமில் தங்கிக்கிட்டு இருந்தவன் ஒரு 10 நாள் இருந்திருப்பேன். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சா ஊருக்கு தான் போகணும் போல. என்ன அப்படின்னா, இப்போ அவன் வந்து நைட்டில் பாவம் அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணுறான், மொட்டை மாடியில் தங்கிக்க அப்படின்னு ஒரு பெட்ஷீட்டை கொடுத்து இன்னைக்கு தங்கிக்க நாளைக்கு யோசிப்போம் அப்படிங்கிறான். போரூரில் மாதிரி ஒரு கொசு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது உலகத்தில். அவ்வளவு ஒட்டுமொத்த கொசு நம்மளை கட்டிச்சு தூக்கிக்கிட்டு போயிடும் போல. அப்படி பெட்ஷீட்டை போத்தினால என்ன, பெட்ஷீட்டும் முழு நல்ல ஒரு பெரிய பெட்ஷீட்டாக இருந்தால் கொஞ்சம் இழுத்து மூடிட்டு தூங்கலாம். இங்கிட்டு இழுத்தா காலை கடிச்சு தூக்குது, இங்கிட்டு இழுத்தா மூஞ்சியை கடிச்சு தூக்குது. அப்போ மூஞ்சியை பார்த்தோம்னா நம்மளே கருப்பு சவுந்து போயிருந்தா எப்படி இருக்கும் கொசு கடிச்சு. அப்படி ஒரு வாழ்க்கை இப்படி ஆகுது.